Right. Field works in the third term. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. எஸ்ஐ கேள்வியில என்னவாம்? டொப்ளரின் விளைவு என்றால் என்ன? So what is Doppler effect? So இங்கிலீஷ் மீடியக்காரர் இங்கிலீஷ் மீடியம் பேப்பரை பார்ப்பீங்க. So Doppler effect என்னன்னு கேட்கிறார். என்னது? ஒளி முதலுக்கும் அவதானிக்கும் இடையில சார்பியக்கம் இருக்கேக்குள்ள இல்லையா? ஒளி முதலுக்கும் அவதானிக்கும் இடையில் சார்பியக்கம் உள்ள போது அவதானி உணரும் மீறன் உண்மை மீறனிலும் வேறுபடும். இத்தோற்றப்பாடு டாப்லர் எஃபெக்ட் எனப்படும். ஓகே, என்னது? அவதானிக்கும் ஒளி முதலுக்கும் இடையே சார்பியக்கம் உள்ள போது அவதானி உணரும் மீறன் உண்மை மீறனிலும் வேறுபடும். தோற்றப்பாடு டாப்லர் எஃபெக்ட், டாப்லரின் விளைவு எனப்படும். இங்கிலீஷ் மீடியக்காரர் எழுதுவீங்க என்னண்டு? During the relative motion between the source and the observer. Yeah, during the relative motion between the source and the observer, the apparent frequency apparent frequency heard by the observer differs from the actual frequency. This phenomenon is called Doppler effect. Like if there is a relative motion between the source and the observer, the apparent frequencies differ from the actual frequency. So this phenomenon is called Doppler effect. இந்த மீனிங்ல நீங்க எழுதினீங்கன்னா சரி. செகண்ட் மாடு பாருங்க. பின்வரும் சந்தர்ப்பங்களில் முதலினால் காணப்படும் கோண அலைமுகங்களின் நகரும் வடிவங்களை பெரும்படியாக வரைக. எனது வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார். இப்ப சோர்ஸ் வந்து மூவ் பண்ற நேரம் வேவ் ஃப்ரண்ட் கிரணும், அலைமுகங்கள வடிவங்களை கிரணும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முதல் ஓய்வில் இருக்குது. சோ முதல் இன்னைக்கு ஒளி முதல் சோர்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருந்தா எப்படி வரும் அலைமுகம்? சம இடைவெளியில வந்து வரணும். இது என்ன? ஓய்வில் இருக்கீங்க, சோர்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கீங்க. செகண்ட் என்ன கேட்கிறார்? வழியில் ஒளியின் வேகத்திலும் குறைந்த வேகத்துடன் முதல் இயங்கும் போது ஒளி முதல் சோர்ஸ் வந்து மூவ் பண்ணது என்னது? வழியில் ஒளியின் கதியை விட குறைஞ்ச ஸ்பீடோட. ஸ்பீட் ஆஃப் சோர்ஸ் இஸ் லெஸ் தேன் தி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். எப்படி வரும்? இப்படி வரும். இங்க கோடுகள் நெருக்கமா இருக்கும், இங்க கோடுகள் இதா இருக்கும். இதுல சோர்ஸ் மூவ் பண்ற டிரெக்ஷனை காட்டணும். சோர்ஸ் இந்த பக்கம் மூவ் பண்ணீங்க, இங்க கிட்ட வேற இருக்கும், இங்க கூட வேற. அடுத்தது வழியில் ஒளியின் வேகத்திலும் கூடிய வேகத்துடன் முதல் இயங்கும் போது இப்ப என்ன சூப்பர்சோனிக் ஸ்பீட்ல மூவ் பண்றார். சோர்ஸ் ஸ்பீட் வந்து சவுண்ட் ஸ்பீடை விட கூடவா இருந்தால் என்ன நடக்கும்? இப்படி கூம்பு வடிவத்துல வந்து வரலாம். இந்த சோர்ஸ் மூவ் பண்ற டிரெக்ஷனை காட்டி விடுவானும். இதன் என்ன? அலைமுகங்கள் வடிவம். அடுத்தது என்னவாம்? டொப்ளர் விளைவின் பயன்கள் எங்கெங்க யூசேஜ் தரட்டாமாம்? 3 தருக. என்ன உண்டு? அடே வாகனங்களின் ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? வாகனங்களின் கதியை துணிதல்.
போலீஸ்காரர் யூஸ் பண்றாரு, அது வாகனங்களின் கதியை துணிதல். அடுத்தது எங்களுக்கு இந்த குருதி கிழங்கல் இந்த கதியை துணிகிறதுக்கு நாங்கள் இதை யூஸ் பண்றோம். இது நீங்கள் பாஸ் பேப்பர்ல எஸ்ஏ கேள்வி செய்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குருதி கிழங்கல் என்ற கதியை துணிகிறதுக்கு பயன்படுத்தலாம். பிளட் செல்ஸ் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த பிளட் செல்ஸ். இப்ப என்னது குருதி கிழங்கல் என்ற ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம், அல்ல வெலோசிட்டியை கண்டுபிடிக்கலாம். ஃபைண்ட் த வெலோசிட்டி ஆஃப் பிளட் செல்ஸ். அடுத்தது என்னது வேற எக்ஸாம்பிள். இப்ப இந்த காலநிலை அவதானிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். மழை வரப்போகுதா இல்லையான்றது இந்த மலை முகில்கள் என்ற வேகத்தை வச்சுக்கொண்டு இந்த காலநிலைய இதென்று அவதானிக்கிறதுக்கும் என்னதை பயன்படுத்தலாம், டாப்ளர் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம் இல்லையா. இந்த கோள்கள் என்ற கதியை துணிகிறதுக்கு பயன்படுத்தலாம். கோள்கள் சுத்தைக்குள்ள அதுகள் என்ற கதியை துணிகிறதுக்கு நாங்க டாப்ளர் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப இதுல ஏதோ 3 எழுதினீங்கன்னா சரி. சரி, அடுத்து பி பாட பாருங்க. என்னவா, எதிரி நாட்டின் போர் விமானத்தின் வேகத்தினை துணிவதற்காக பதிப்பொறியில் இருந்து நுண்ணலை அனுப்பப்பட்டு தெரித்தலை உணரப்படுகிறது. இதான் வாகனங்கள் என்ற கதியை துணிகிறன்றது இதுக்குள்ள வருது. ஓகே, இப்ப அதே ராடரை யூஸ் பண்ணி விமானத்தின் கதியை துணிய போற. இப்ப பதிப்பொறி நோக்கிய விமானத்தின் வேகத்தை வீக்கம டீட்டா சார்பில் தருக. இந்த இருக்கு. இந்த ராடரை தான் இப்படி சொல்றாரு அவர், பதிப்பொறின்னு சொல்றார். இங்க இருந்து வேவ்ஸ் அனுப்புறார். என்ன இது, ரைட். இப்ப இது இந்த டிரெக்ஷன்ல வருது வி என்ற ஸ்பீடோட, இந்த கோணம் தீட்டா. இப்ப இங்க இருந்து வேவ்ஸ் அனுப்ப திருப்பி வர்றதை இவர் என்ன செய்யறார், ரிசீவ் பண்றார். இப்ப முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்கிறார், பதிப்பொறி நோக்கிய விமானத்தின் வேகத்தை டீட்டா சார் வி கம டீட்டா சார் கேட்கிறார். இதை நோக்கின வேகம் இந்த கூறு தானே கேட்கிறார். வி இதோட கோணத்தோட வந்த என்ன கூறு, வி பிளஸ் டீட்டா இல்லையா. இது வி இந்த கோணத்தோட வர்ற கூறு தானே இந்த திசையில. சோ வி காஸ் டீட்டா. செகண்ட் பார்ட், பதிப்பொறியில் இருந்து காணப்படும் மீறல் எஃப் நாட். இப்ப இது எமிட் பண்ற ஃப்ரீக்வன்சி வந்து எஃப் நாட், வேவின் ஃப்ரீக்வன்சி எஃப் நாட். வழியில் நுண்ணலை வேகம் மைக்ரோவேவ்ஸ் ஸ்பீட் வந்து சி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அது விமானத்தில் படுமலையின் மீறன் எஃப் டேஸிற்கான கோவை. இது போய் இந்த விமானத்துல பட்டா அந்த ஃப்ரீக்வன்சி எஃப் டேஸ கரண்டாமா. இப்ப நாங்க என்ன எடுக்கணும், இவன் விமானத்தை அவதானி மாதிரி யோசிப்பீங்க. இது அவதானி, இது ஒளி முதல் ஒப்சர்வர், இது சோர்ஸ். அப்ப இங்க சோர்ஸ்ல இருந்து போறது இவர் ஒப்சர்வர் கேட்கிற மாதிரி யோசிப்பீங்க. இப்ப நீங்க பிளேன் என்னன்னு யோசிக்கிறீங்க, ஒப்சர்வரா யோசிப்பீங்க. இப்ப ஒப்சர்வர் என்ன செய்யறார், அவதானி என்ன செய்யறார், ஒளி முதல நோக்கி வர்றார் வி காஸ் தீட்டாவோட. அப்ப எங்களுக்கு தோற்ற வேகம், தோற்ற மீறல் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு, எங்களுக்கு தெரியும் அவதானியின் மீறல், சாரி அவதானி மேல ஒளி முதல் கீழே. அவதானி மேல, அவதானி எப்படி என்கிறார்,
சோர்ஸ நோக்கி வர்றார், நோக்கி வர்றதுக்கு மீறம் கூடும். சி பிளஸ் வி, சி பிளஸ் வி காஸ் தீட்டா இல்லையா? சோர்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, ஒப்சர்வர் வந்து இதான் ஒப்சர்வர். இப்ப ஒப்சர்வர் மூவிங் டுவர்ட் த சோர்ஸ், ஒளி முதல நோக்கி அங்குது. அப்ப வி பிளஸ் சி பிளஸ் வி காஸ் தீட்டா. ஒளி முதல் அப்படி ரெஸ்ட்ல இருக்கார், சோர்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருந்தா சி இன்டு சோர்ஸின் ஃப்ரீக்வன்சி எஃப் நாட், ஒளி முதல் எஃப் நாட் இன்டு. இது ஓகே இல்ல? ரைட். அப்புறம் என்ன இருக்கிற தேர்ட் பார்ட் என்னவா? விமானத்தில் தெரித்து மீண்டும் கதிப்பொறி அடையும் அலையின் டபுள் டேஸுக்கான கோவையை சார்ந்து தருக. இங்க வந்து சேர்ற ஃப்ரீக்வன்சி. இப்ப எஃப் டேஸோட பட்ட எஃப் டேஸோட தெரியும், படப்பட தெரிச்சு கொண்டே இருக்கும் தானே, படப்பட ரிஃப்ளெக்ட் ஆகிக்கொண்டே இருக்கும். அப்ப என்ன ஃப்ரீக்வன்சியோட படுகுதோ இதே ஃப்ரீக்வன்சியோட ரிஃப்ளெக்ட் ஆகும், திருப்பி தெரிக்கும். இப்ப இது சோர்ஸ் ஒளி முதல், இவர் அவதானி. இங்க இருந்து வர்றதை தான் இவர் கேட்கிற மாதிரி யோசிக்கணும். இவர் அவதானி, இவர் ஒளி முதல். சரி, இவர் ஒளி முதல், இவர் அவதானி. இவர் கேட்கிறார். இப்ப அவதானி ரெஸ்ட்ல இருக்கார். இப்ப அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி தோற்றம் சம அவதானி ஓய்வில் இருக்கார். அப்ப சிஓவ ஒளி முதல் நோக்கி அங்குது, நோக்கி அங்கின என்ன ஃப்ரீக்வன்சி கூடணும். அப்ப சி மைனஸ் வி காஸ் இன்டு இப்ப ஒளி முதல் நம்ம எஃப் டேஸ். எஃப் டேஸ்க்கு என்ன போடுவீங்க? இதை போடுவீங்க சி ஓவர் சி மைனஸ் வி காஸ் தீட்டா இன்டு எஃப் டேஸ்க்கு சி பிளஸ் வி காஸ் தீட்டா ஓவர் சி இன்டு எஃப். இதுல இந்த சிசி போயிடும். அப்ப எஃப் டபுள் டேஸ் என்ன வரும்? சி பிளஸ் வி காஸ் தீட்டா ஓவர் சி மைனஸ் வி காஸ் தீட்டா இன்டு எஃப் நாட். ஓகே இல்ல? அடுத்த ஃபோர்த் பாட பாருங்க. என்னவா? டெல்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு உணரப்பட்ட மீறன் செய்ய காலப்பட்ட மீறன். ஏண்டா எமிட் பண்றது எஃப் நாட், காலப்பட்ட மீறன் எஃப் நாட், உணர்றது எஃப் டபுள் டேஸ். ஏண்டா கேட்கறது இப்ப திருப்பி ரிசீவ் பண்றது டபுள் டேஸ். இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் சொல்றார். எனது உணரப்பட்ட மீறன் செய்ய காலப்பட்ட மீறன் எஃப் டபுள் டேஸ் மைனஸ் எஃப் நாட், அதான் டெல்டா. கோவையை பெறுக. இப்ப இதுக்குரிய கோவை எடுக்கணும். எஃப் டபுள் டேஸுக்கு என்ன? இது என்ன? சி பிளஸ் வி காஸ் தீட்டா ஓவர் சி மைனஸ் வி காஸ் தீட்டா இன்டு எஃப் நாட் மைனஸ் எஃப். நீங்க எஃப் நோட வழியால் எடுத்துடலாம். இங்க சி மைனஸ் வி காஸ் தீட்டா, அதாங்க போயிருக்குன்னா சி பிளஸ் வி காஸ் தீட்டா பிளஸ் சாரி மைனஸ் சி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் வி காஸ் தீட்டா. அவன இந்த சிசி போயிடும். இப்ப எஃப் நாட் இன்டு 2v cos theta over c minus v cos theta. இப்ப 2v cos theta over c minus v cos theta. ஓகே இல்ல? எனி அடுத்த பாடம் பாருங்க. அஞ்சாவது பாடம். C very much greater than B. C very much greater than B எனின் டெல்டா எஃப் சமன் இதனை காட்டுக. இப்ப டெல்டா எஃப் காணணும். இப்ப C very much greater than B. இப்ப இந்த C minus V cos theta இருக்கலாம். அப்ப டெல்டா எஃப் எழுதுவோம். டெல்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு 2v f naught cos theta over இதுல C காமனா எடுக்கும்.
சியை காமன் எடுத்து என்ன வரும் 1 மைனஸ் வி ஓவர் சி காஸ் தீட்டா. சி வெரி மச் கிரேட்டர் தேன் வி என்றா if c is very much greater than v and v over c approximately 0. ஏன் இது நல்லா பெருசு, சின்ன பெருசால பிரிச்சா என்ன வந்துடும் 0 வந்துடும். இவ்வளவும் 0. என்ன சொல்லுவீங்க டெல்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு 2v f naught cos theta over c into 1 minus 0. அப்ப 1. அப்ப 2v f naught cos theta over c. ஓகே, சோ இதை எப்படி செய்து காட்டணும்? சி மிக பெருது, வியை விட மிக பெருசுண்டா நீங்க விய சியால பிரிச்சீங்கன்னா என்ன வந்துடும் 0 வந்துடும். ஓகே, இப்ப 6 பாட பாருங்க. என்னவா f naught is equal to 3 into 10 to the power 10 delta f இதெல்லாத்தையும் தர்றார் v ஐ கணிக்க. இப்ப cos 10 பாகை இவ்வளவுன்னு சொல்லிட்டார், தீட்டா 10 பாகை. இப்ப எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. டெல்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு இதுல டெல்டா இதான் எங்கள்ட்ட இருக்கு 2v f naught cos theta over. இப்ப டெல்டா எஃப் எவ்வளவு 7000 ஹெர்ட்ஸ். இப்ப 7000 2 into v தான் காணணும். v f naught என்ன 3 into 10 to the power 10 into cos 10 over c என்ன 3 into 10 to the power 8. இப்ப 7000 சமன் 2v இதுல 3 into 10 to the power 8 போயிடும். அப்ப 10 to the power 2 100 தானே. cos 10 எவ்வளவு 0.9848. இதுல 2 zeros போயிடும். அப்ப 2v is equal to இதுக்குள்ள 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 35 over 0.9848. இதுக்கு என்ன வேல்யூ? இதுக்கு என்னன்னு காணும்? அப்ப நான் இப்படி எழுதுறேன் 35 ஓவர் இந்த 0.9848 என்னன்னு எழுதலாம். 1 மைனஸ் 1 மைனஸ் என்ன வரும் 1ல இருந்து கழிச்சா எவ்வளவு வரும் ஒரு 2 இல்ல, இங்க 2 வந்தா 5. அப்ப இதுல ஒரு 5, இங்க ஒரு 1 0152 அப்படி சொல்லலாமா? 1ல இருந்து இதை கழிச்சு போடுறேன். இப்ப இது அப்ராக்சிமேட் வேல்யூ என்னன்னு கேட்டீங்களா? இது அப்ராக்சிமேட் வேல்யூ 35 into 1 plus 0.1015. அப்ப 35 into 1.0152 பெருகினா என்ன வருது? இதை போட்டு பெருக்கணும். நாங்கள் இப்படி பெருக்கோம் 35 into 1.0152 35.53. இந்த கன்செப்ட் விளங்குதா? இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இப்படி ஒரு மெத்தட் இருக்காங்கடா 1 over 1 minus x approximately 1 plus x க்கு ஈக்குவல். இப்ப x வந்து 1 விட சின்னனா இருக்கு. x வந்து 1 விட சின்னனா இருந்தால்
1/1 - x 1 + x. இப்ப 1/1 + x 1 - x. ரைட். அப்படி இல்லையா மடக்கட்டவணையை யூஸ் பண்ணி நீங்க என்ன வேணும் சுருக்கணும். ரைட். இப்ப விமானம் மதிப்பொறிக்கு நேர் மேலாக வரும்போது டெல்டா எஃப் உத்தறிய இது நேர மேலா வருதுண்டா தீட்டா என்ன வரும்? தீட்டா 90 ஆயிரும் இல்லையா? இப்ப நேர மேல வரைக்கும் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90. தீட்டா 90 என்றா டெல்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு 2v(f0 cos 90) over c. cos 90 0. அப்ப எவ்வளவு 0. டெல்டா எஃப் 0. அடுத்தது நுண்ணலைகளுக்கு பதிலாக இது மைக்ரோவேவ்ஸுக்கு பதிலாக வளியொலிகளை அனுப்பப்படாமைக்கான காரணம் யாது? இது அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், களியொலிகள். இப்ப களியொலிகளை நாங்கள் ஏன் பயன்படுத்தல? களியொலியின் ஸ்பீட் என்ன சொல்லுங்க ஆமா? களியொலிகளின் ஸ்பீட் என்ன? இது ஒளி. ஒளியின் ஸ்பீட். சோ களியொலிகள் ஒளியின் கதியுடன் இயங்கும். ஓகே. ஸ்பீட் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வேவ். இப்ப களியொலிகள் ஒலியலைகள் என்ற கதியுடன் இயங்குது. இப்ப நாங்கள் இந்த அப்ராக்சிமேஷன் ஒன்று செய்யறாங்க. இதை கால்குலேட் பண்ணீங்க. ஈக்குவேஷன் வந்து டெல்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு 2v(f0 cos θ over c minus v cos θ). இது பெருசா இருந்ததால இந்த அப்ராக்சிமேஷன் செய்தாங்க சி என்று. இல்லாட்டிக்கு என்ன செய்யலாது? எங்களை இதை கணிச்சு இந்த வியை கால்குலேட் பண்ணலாம். ஓகே. அப்ப இது பெருசா இருந்தா தான் இதை புறக்கணிச்சவங்களுக்கு டெல்டா எஃப் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேயா? இப்ப என்னன்னு சொல்லுவீங்க? அதோட இன்னொன்று இந்த இந்த கால்குலேஷன் சரி, இந்த கால்குலேஷன்ல நாங்கள் டெல்டா எஃப் தெரியும். இப்ப இது மெஷின் தானே கால்குலேட் பண்ண போகுது. இதை கால்குலேட் பண்ணலாம். இன்னொரு சிக்கலும் இருக்குது. இதை விட இதுல இருக்கிற இதை விட இதல்ல மெயின் ஆனது. இப்ப இந்த ஏர் வந்து மூவ் பண்ணும் இல்ல, காத்து அசையும் இல்ல. அப்ப காத்து அசையக்குள்ள நாங்க இந்த ஈக்குவேஷன் புடைக்கணும்னு போடணும். கோட்டமிறன் சி பிளஸ் வி ஓவர் அல்ல சி மைனஸ் வி ஓவர் சி பிளஸ் வி இன்டு எஃப் நாட் ஏதோ சம்திங் போடுவோம் இல்ல. சி மைனஸ் யூ நோட் ஓவர் சி மைனஸ் யூஎஸ் இன்டு எஃப் நாட். இது அவதானி இந்த கதை, இது ஒளி முதல் கதை. இதுல இந்த சி போர்டு இந்த ஈக்குவேஷன் எப்ப போடலாம்? காத்து இயங்காத போது. காத்து இயங்கியல என்னதை போடலாம். இப்ப காத்து இயங்கின என்ன செய்யணும்? இந்த காத்தின் ஸ்பீடையும் இதோட ஒன்றில் அட் பண்ணணும் அல்லது சப்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும் அல்லது கூட்டணும். அது அந்த காத்தின் திசையை பொறுத்து. இந்த காத்தின் கதிய ஒன்றில் கூட்டணும் அல்லது கழிக்கணும், அல்லது காத்தின் கூறு கூட்டப்படும் அல்ல கழிப்படும். திசையில காத்து வீசுன்றதை பொறுத்து. இப்ப நாங்க இந்த இடத்துல காத்தின் கதியை எடுத்துனாங்களோ இல்ல, இத புறக்கணிக்கிற ஏனென்றபடி ஏனென்றா இது நல்லா பெருசுன்றபடியா. அப்ப நீங்க
காற்றின் வேகத்தை புறக்கணிக்கணுமா இருந்தால் இதுல என்னதை பயன்படுத்தணும்? நுண்ணலைகளை பயன்படுத்தணும். ஓகே, இப்ப நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? என்னன்னு சொல்லுவீங்க? கணிப்புகளில் வளியின் கதியை அல்லது காற்று அசையும் வேகத்தை, வின் ஸ்பீட் இல்லையா, காற்று அசையும் வேகத்தை புறக்கணிப்பதற்கு அல்ல புறக்கணிக்க முடியாது. களியொலிகளை பயன்படுத்தினால் காற்றின் வேகத்தை புறக்கணிக்க முடியாது. அப்படி எழுதுங்க. களியொலியை பயன்படுத்தினால் காற்றின் வேகத்தை புறக்கணிக்க முடியாது. கான்செப்ட் கிளியர் இல்ல? யா, சோ மைக்ரோவேவ்ஸ் மூவ் பண்ணக்குள்ள அது எஃபெக்ட் பண்ணாது. உண்மையா ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்று இருக்கணும். என்னது, நுண்ணலைகள் போயக்குள்ள எங்களுக்கு நுண்ணிலைகளை எடுக்குமான்னு கேட்டீங்களா, அங்க ஒரு சின்ன சிக்கல் எடுக்காது, அதால பாதிப்பு இல்லை. யா, மீடியத்துல டிபெண்ட் ஆகல. எஸ் எஸ். ஆனா களியொலியை பயன்படுத்தின இது டிஸ்டர்ப் ஆகும். காத்து விசைகள் கேட்கிறவங்களா? நுண்மைகள் வரைக்குள்ள அது ஊடகத்துல தங்கி இல்லைன்றபடியா அது வழிக்குள்ள வரைக்குள்ள எந்த சிக்கலும் இல்லை. ஆனா களியொலியை பயன்படுத்தினோம்னா அது போய்க்க காத்து வீசிச்சேன்னா இங்க போய் சேர்றது ஸ்பீட் மாறிடும். ஓகே, அடுத்தது 9வது பாருங்க. மேல செல்ல செல்ல டென்சிட்டி மாறும்ன்றது இங்க சொல்லலாம். நாங்கள் ஒரு ஒரு அளவான ஹைட்டுக்குள்ள பாக்குறோம். இப்ப வழியின் டென்சிட்டி எல்லாம் அடர்த்தி ஒரே மாதிரி தான் எடுக்கிறோம். இங்க இந்த ஆன்சர் மெயினான ஆன்சர். இது களியொலிகளை பயன்படுத்தினால் காற்றின் வேகத்தை புறக்கணிக்க முடியாது. மாறி சொல்றேன்டா, நுண்ணலைகளை பயன்படுத்தினால் காற்றின் வேகத்தை புறக்கணிக்கலாம், அல்ல காற்றின் வேகம் கணிப்பில் வராது அப்படின்னு சொன்னாலும் சரி. ரைட், அடுத்த பாருங்க. விமானம் வளியில் ஒளியின் வேகத்திலும் கூடிய வேகத்தில் பயணிப்பதால் மெக்கூம்பு மச்கூம்பு உருவாகின்றது. இங்கிலீஷ் மீடியக்காரர் மெக்பான், தமிழ்ல மச்கூம்பு. வளியில் ஒளியின் வேகம் 320 மீட்டர் பெர் செகண்ட் ஆகவும் மச்சன் மெக் நம்பர் 2 ஆகவும் இருப்பின் விமானத்தின் கதியை காண்க. அப்ப இந்த மெக் நம்பர் என்றது எப்படி எழுத பாத்துனாங்க? மச்சன் இது 9வதுல. வழியில் என்ன, விமானத்தின் கதையின் கீழ் வழியில் ஒளியும் கதை. இப்ப என்ன தந்துட்டார்? மச்சன் ட்ரெண்ட் தந்துட்டார். விமானத்தின் கதை தான் வேணும். வழியில் ஒளியும் கதை 330. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் 330. அப்ப விமானத்தின் கதை என்ன? 660 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து மச் கூம்பு கோணத்தை காண்க. எது? இந்த ஸ்பீட் கூட இந்த கோன் இருக்குல்ல, இந்த கூம்பு இருக்குல்ல, இந்த கோணத்தை தான் நான் மச் கூம்பு கோணம்னு சொன்னாங்க, ஆல்பா. இப்ப டயக்ராம் எங்களுக்கு தேவையில்ல. என்னது?
sin alpha is equal to C over V. இப்ப C over V அதானே V over C வந்து 2 அண்டா C over V வந்து half. ஆல்பா என்ன? So much கூம்பு கோணம் 30 பாகை.